ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வரலட்சுமி விரதம். அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம். சத்தியயுக சிருஷ்டி கோயில். 108 திருக்கோயில்கள் ப்ளஸ் 600 தெய்வங்கள் இங்கே இருக்குங்க. வாங்க இன்றைக்கி கோயிலில் போய் சுற்றி காட்டுறேன். நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. இந்த இடத்துல 108 திருத்தலங்கள் ப்ளஸ் ஒரு 600 சாமிகள் இருக்குங்க. அந்த இடம் பார்க்கவே அவ்வளோ அமைதியாக இருந்தது. இடம் ஃபுல்லாகவே மரம் வளர்த்து பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து திருமங்கலத்துலேருந்து விருதுநகர் பைபாஸில் தாங்க இருக்குது. பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் தாங்க இருக்கும். ராயபாளையம்னு சொல்லிட்டு கோயில் பாருங்கள். அப்படியே ஒவ்வொரு சாமிகளாக நம்ம வழிபட்டுகிட்டே போகலாம். ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போயிட்டு ஒவ்வொரு சாமியாக நம்ம வழிபடலாங்க. இதை நான் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே நவகிரகங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராசிக்குரிய தெய்வங்கள் இருக்குதுங்க. எல்லாத்தையும் வழிபடலாம். ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகுங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வர்றதுக்கு. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்களும் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் வீடியோவை பாருங்கள். இந்த ஸ்தூபி பார்த்திங்களா, இந்த ஸ்தூபியில் சத்யபவான்னு பொறிக்கப்பட்டிருக்கோங்க. இந்த ஸ்தூபி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லையா, கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை வடித்தவர் கணபதி ஐயா அவர் தான் இந்த ஸ்தூபி சிலையும் வடிவமைச்சிருக்கிறாரு. இது 33 அடிங்க இந்த ஸ்தூபி. இது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போய் நல்ல வைப்ரேஷன் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இது படைக்கப்பட்டதுங்க. இந்த இடத்துல உட்காந்து நம்ம தியானம் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த ஸ்தூபியை சுற்றி நல்லா செடிகள்லாம் வளர்த்துருக்காங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் வாக்கில் தான் போயிருந்தோம். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது இது. சத்யபவா சத்யபவாமா. சேது மாதவன் இது அச்சோ, ஸ்ரீ பிந்து மாதவன், ஸ்ரீ வேணி மாதவன், ஸ்ரீ சேது மாதவன், ஸ்ரீ காஞ்சிவரதன். காட், சூப்பராக இருக்கு. இந்த 6 இந்த அப்படிதான் 6 இது 6 7 எங்கே இருக்கு? இதில் ஓ இப்படி இது 10, அது 12. இங்கே தான் வாங்க. 6 இந்த 6ஆம் நம்பர். சுப்பிரமணிய சுவாமி காளிங்கநாதர். ஓ மை காட், காளிங்கநாதர். இந்த சிலைகள் பாருங்கள், இதுதான் அஷ்ட நாகர்கள்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சிலைகள் எல்லாமே கருங்கல்ல செஞ்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ கருப்பாக ரொம்ப பழமையான சிலைகள் மாதிரி தெரியுது பார்க்கவே. கோயில் அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு ஐயர் இருக்காங்க. நம்ம போனால் நமக்கு தனியாக பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
பத்மாவதி டயர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை 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 அப்படி வரணும் போ, அப்படி வரலாம். பயங்கரமாக இருக்கே. அடா சே, எங்கள் டாடியை கூப்பிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். இது 126 நிறையா இருக்குது. பிரம்மாவுக்கு கோயில் பாருங்க. இது பிரம்மா. அந்த ஆரோ மார்க் படி போகணும். ஆனால் ஆரோ மார்க் அழிஞ்சிருக்குது. வாங்க வாங்க அப்படியே போகலாம். ஆண்டாள் தங்கம், ஆண்டாள் தங்கம், அரங்கநாத சன்னதி. ரங்கநாத பார்த்துருக்காரு. சிலைகளை வெளியிடக்கூடாது தப்பு. சிலைகளை வெளியிடக்கூடாது தப்பு. இருங்க, எங்கள் ஆண்டாளை பார்த்து வந்துடுறேன். அதுதான் அது வரும்போது பார்த்துக்கலாமா? ஆண்டாள் ரொம்ப அழகாக இருக்காங்க. சக்கத்தல்வா இந்த இடம் பாருங்கள், அஷ்டநாகபந்தம்னு சொல்கிறாங்க. இது பூமிக்கடியில் ஒரு யுகம் இருக்குதுங்களாம்மா. அதுக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு இந்த பேனரில் போட்டிருந்தாங்க. அதை வச்சு தாங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேங்க. எல்லா தெய்வங்களையும் இந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம் வந்தோம் அப்படின்னா. சொன்ன பார்த்தீங்களா, அந்த பேனரில் போட்டிருந்தாங்கன்னு, நாக உலகத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு. அப்படியே ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நீங்கள் அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நான் உள்ளே என்ட்ராகிறதாங்க முக்தீஸ்வரர். இவர் தான் முதன்மையானவராக இருக்கார். இவர் இப்படி இந்த பார்த்து வந்துடுறீங்க. வாங்க அப்படியே போயிடலாம். எது
உள்ள வாங்க. அது பார்த்துட்டேன். சீதா, ராமர், லட்சுமணன். இது ராமர் சீதையோட லட்சுமணனோட சன்னதிங்க. இப்போ சுற்றி இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு ராசிகளும் ப்ளஸ் நட்சத்திரங்களுக்கான தனித்தனி கோயில்களாக இருக்குங்க. இது நம்ம வேணும்னா நம்ம பேர் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம ராசிகள் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குங்க. பாருங்கள், சுவாதி நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய கடவுளையும் இங்கே வச்சுருப்பாங்க. வாங்க வாங்க. இது காலையிலே சீக்கிரமாக வந்திருக்கணும். என்ன பிரம்மர் சம்ம நம்மளை படைச்ச பிரம்மன்யா. இது பிரம்மரோட கோயிலுங்க. அப்புறம் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு நமக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, பாப்பா வேறு தூக்கிட்டு வந்திருக்கோமா, அதான் கிளம்பிட்டோங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸுங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து இன்றைக்கி சாமியை கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி வரலட்சுமி விரதம் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.